ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டம் வீட்டில் செய்யறது பார்க்க போகிறோம். வீட்டிலே இந்த மாதிரி பட்டம் வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீட்டில் உள்ள சின்ன சின்ன திங்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த படத்தை எப்படி செய்யலாம் மெத்தடில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு அழகாக பறக்க விடலாம். சின்ன சின்ன குட்டீஸ் இந்த வீட்டில் இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. A to Z இது படத்தில் இருந்து எப்படி செய்யறது இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். A to Z ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன செய்யணும் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு நம்ம படம் செஞ்சு கொடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பண்ணலாம். நம்ம வீடியோவில் போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட்டில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பண்ணலாம். நண்பா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் வந்து நம்ம வீட்டில் மேக்ஸிமம் கிடக்கும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மாதிரி பேப்பர் இருக்கோ அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து பாதி இதாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கையிலே கட் பண்ணுறவங்க கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து கத்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிசர் கூட யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். சிசர் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். நான் வந்து கையில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக அந்த மடித்து கட் பண்ணோம்னா நம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆகும். அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்குவோம். 2 பீஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தனியாக ஒரு பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த பீஸ் தனியாக அங்கே வச்சிடலாம். அது நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஒரு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நான் மடிச்சிக்கோங்க. நான் கீழே இல்லை மேலே மடிச்சிக்கிறேன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து வாட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு பார்த்து மடிச்சிக்கோங்க. நான் மேலே சைடே வச்சு மடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு அது வந்து மேலேருந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே இதாக வச்சு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும். அந்த பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு அழகாக மடிச்சிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து பட்டத்தை வந்து எப்படி இது முழுமையாக செய்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் புரியாமல் போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து கீழ் செய்கிற போது கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிறேன்னா நம்ம பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஹெட்டு மாதிரி கிடச்சிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து பட்டம் செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது ஹெட்டு. காற்று வந்து ஓரடிக்கிற கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் மாதிரி விரிச்சிருக்கேன். அது பறக்குது அப்படியே. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விளக்கமாக குச்சி ஒன்று தேவை. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான விளக்கமாக வச்சு எடுத்துக்கங்க. இது கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிருக்கு. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறேன். அதை பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பீசஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. தனியாக கட் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா அந்த பார்த்திங்கன்னா வளைஞ்சிருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும். வளைஞ்சிருந்தனால அதையும் நான் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள். இந்த மாதிரி அழகாக உடச்சி எடுத்துக்கலாம். மேலேருந்து கீழே வந்து நம்ம ஒரே கரெக்டான அளவாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து கரெக்டான ஒரே அளவாக இருக்கணும். பாருங்கள். இப்போ வச்சு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு நம்ம இஷ்டம் தான். எந்த பக்கம் வேணால் மேலே கீழே வச்சுக்கலாம். மாற்றி கூட வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் போல் நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு விளக்கமாக வச்சுன்னு தேவை. அதாவது தனியாக வச்சுருவோம். அடுத்து வந்து இன்னொரு விளக்கமாக வச்சுன்னு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மாதிரி வந்து வளைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே அப்படியே அழகாக வளைச்சி வச்சுக்கோங்க. வளைச்சிட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அதை அப்படியே தனியாக வந்து உடச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உடச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கிறேன். உடச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்தாச்சு. அந்த இதை உடச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த விளக்கமாக வச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் சுற்றிக்கலாம். நம்மள்கிட்ட உள்ள கொஞ்சம் கனமாக நூல் எடுத்துக்கங்க. நான் பூக்கட்டுற நூல் தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த நூல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இல்லை வேறு எந்த நூல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் சாதாரண எப்படி முடிச்சு போட வருமோ அவங்க ஓட்டத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டாச்சு. அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே வளைச்சி நம்ம இந்த மாதிரி வச்சுக்குவோம். லெஃப்ட் சைடில் வச்சு காமிக்கிறேன். வச்சுட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து நூலை வந்து இழுத்து கொண்டு வந்துக்கிறேன். என்கிட்ட நம்ம வந்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒட்டினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக தெரியக்காண்டி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவு வந்து நூல் தேவையோ அதே அளவு வச்சு கரெக்டாக வந்து அதை வந்து முடிச்சு போட்டுக்கணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் தேவை நூல். அதனால் அந்த இடத்துல நான் வச்சுட்டு அதை வந்து நான் வச்சு முடிச்சு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் வளைவு வந்து கொஞ்சம் கோணலாக இருக்க மாதிரி தெரியும். அந்த இடத்த பற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அதை வந்து நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அழகாக வந்து லைட்டாக குச்சி வளைச்சோம்னா அழகாக வளையும். ஆனால் உடையிற அளவுக்கு வளைச்சிடக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து வளையிற அளவுக்கு அழகாக வள வச்சுக்க வேண்டியதான். இந்த இதை நான் அழகாக சுற்றி முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக ரைட்டாக வச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கிறேன். நண்பா முடிச்சு போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன். முதவே சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளை வந்து வலை வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி அழகாக வளைச்சிக்கலாம். கையிலேயே
உடச்சிடக்கூடாது. கரெக்டாக வந்து 2 கையில் அழகாக வச்சு வளைச்சிக்கலாம். வளைக்கும் பார்த்திங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு அழகாக. நம்மளுக்கு வந்து வந்தோட்டி இன்னொரு குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதே நம்ம வந்து சென்டரில் வச்சுக்க வேண்டியதான். இதில் நம்மளுக்கு வந்து 2வது மெத்தட்னே சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க வேண்டியதான். வந்து கரெக்டாக வச்சு காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். நண்பா அதை வச்சோட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி பீஸு நம்ம வந்து ஹெட்டுக்கு வந்து கட் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் இருக்கும். அந்த பீஸ் வந்து இந்த மாதிரி சின்ன மடிச்சுக்கோங்க. நம்ம மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அப்படியே அழகாக ஒன்று அப்படியே அழகாக மடித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா இது எதுக்காக மடிக்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதில் ஒட்டுறதுக்காண்டி மடிக்கிறோம். அந்த இதை மடிச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன பீஸாக வேணும். எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 இல்லை 7 கூட நம்மளுக்கு தேவை தான். அந்த மாதிரி கலராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோறு தேவை. ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ரைஸ் இல்லைனா கூட ரைஸ் வந்து உங்கள்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அப்படி இது இல்லைன்னா வச்சுக்கோங்க, இட்லி கூட காலைல சுட்ட இட்லி கூட இருக்கும், இட்லி கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இட்லி வந்து சூப்பராக விட்டோம். அதே மாதிரி ரைஸும் சூப்பராக விட்டோம். நம்மளுக்கு எது வேணும் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து ஓட்டிக்கோங்க. இல்லை டேப்பு தான் இருக்குன்னா டேப் கூட எடுத்து ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட நமக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரிப்பாக நிற்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சோறை வச்சு அழகாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் அந்த இதை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வச்சு குச்சியில் வச்சுட்டு அழகாக வச்சுக்குவோம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் அப்படியே அழகாக வச்சு லைட்டாக வச்சு கரெக்டாக வச்சுட்டு ஒரு அடி தான், அவ்வளோ வேலை முடிஞ்சு உங்களுக்கு வந்து கச்சி நிற்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒட்டினேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நான் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி வச்சு பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து சிம்பிளான மெத்தட் தான். பார்த்திங்கன்னா அந்த சோறை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான். ஒட்டியாச்சு. ஒட்டினோடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால் ஒட்டணும். வால் வந்து ஒட்டுறனா ஒட்டிக்கலாம், நம்ம வந்து ஒட்ட வேணாம்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து வால் ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து வால் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதிலே நம்ம வந்து ரைஸை வச்சு ஒட்டிக்கிறேன். அதில் அப்படியே நம்ம வந்து தேவையான அளவு மட்டும் லென்த்து வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்குது வால். நான் வந்து இதுக்கு வீடியோ கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம வந்து அழகாக செஞ்சுருந்தா சூப்பராக செஞ்சு விடலாம். நம்ம வந்து வால் வந்து ரொம்ப கனமாக தேவை. நம்மளுக்கு இதோட கொஞ்சம் சின்னமாக வச்சுக்கலாம். நான் வந்து எந்த லென்த்தை சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அகலத்தை சொல்கிறேன். அந்த அகலம் தான் நம்மளுக்கு வந்து ஹைட்டு கூட பெருசாக தெரியாது. அகலம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் குறைச்சினா கூட குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இஷ்டம் போல் வந்து நம்ம ஒட்டிக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா வந்து ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக. நண்பா பார்த்திங்கன்னா வால் ஒட்டியாச்சு. வால் ஒட்டோண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிங்க சின்ன பீஸுன்றது மாதிரி இல்லை, சின்னமாக கொஞ்சம் தூரம் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து மேலே பறக்கவும் பார்த்திங்கன்னா வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அந்த மாதிரி செஞ்சேன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவேன். இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டத்தில் வந்து தனியாக தெரியிற மாதிரி இருக்கும். மேலே பறக்கவும் பார்த்திங்கன்னா நம்ம பட்டம் வந்து தனியாக தெரியிற மாதிரி இருக்கும். அழகாக வந்து வால் வந்துலேருந்து நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு அழகாக வந்து ரிப்பனு இந்த மாதிரி கட்டி விட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சின்னமாக வந்து பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டிசைனிங் தான். அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு சின்ன ஒரு பீஸ் மட்டும் தேவை. இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு லென்த்தாக இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கிட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே கோடாமல் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே நேராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து சும்மா டிசைனிங் காண்டி தான். இது வந்து நம்ம வைக்கிறது அவசியமே இல்லை. நம்மளுக்கு பட்டம் தனியாக தெரியணும், அப்படி இல்லை நம்ம வந்து பட்டம் வந்து மேலே பார்க்கும்போது அழகாக தெரியுன்றதுக்கான வந்து நம்ம வைக்கிறோம். அது வந்து தெரியுன்றதுக்கான தான் நம்ம வைக்கிறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா கூட விட்டுறலாம் நீங்கள். நான் அது வந்து வேணுன்றதெல்லாம் வைக்கிறேன். இந்த மாதிரி அழகாக சின்னமாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே லென்த்தாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 2 தேவை நம்மளுக்கு. ஒரே மாதிரி வந்து 2 தேவை. நான் வந்து 1 கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். எங்கே ஒட்டுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, அந்த ரைட் சைடில் ஒன்று, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைட்லேருந்து தெரியுதுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று அங்கிட்டு ஒன்று ஒட்டிக்க வேண்டியது தான். நம்ம வந்து 2 சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடு வச்சு ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஒரு 2 ரைஸ் வச்சு எடுத்து அழகாக வந்து நம்ம வந்து மேலே வந்து அப்ளை பண்ணோன்னா அழகாக வந்து ஒட்டிக்கும், சூப்பராக ஒட்டும். இந்த மாதிரி அவ்வளோ முடிஞ்சு நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கயிறு கட்டுறது தான் நம்மளுக்கு வேலை. அது வந்து பட்டம் செஞ்சு ஓரளவு முடிஞ்சிருச்சு. பட்டம் ஒர்க் வந்து முக்கால்வாசி முடிஞ்சுன்னே சொல்லலாம். அடுத்து வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கயிறு கட்டுறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கயிறு வந்து லென்த்தாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்கணும். இந்த நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும். நம்மளுக்கு வந்து உங்கள்கிட்ட உள்ள வேறு இந்த டொய் நூல் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கிரிப்பாக உள்ள நூலாக எடுத்துக்கோங்க. இந்த நூல் தான் இருக்கிறதுனால இந்த நூல் எடுத்துக்கிறேன். நூல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 கட் பண்ணிவிட்டு
2 முனை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு எடுத்துக்குவோம். எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு லென்த்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓரளவு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்த வெள்ளை ஒரு அளவாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டத்தோட வந்து ஹெட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் போட்டுக்குவோம். இந்த மாதிரி 2 ஹோலு நம்ம வந்து இந்த சைட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை வந்து மேலேயும் கீழேயும் கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் வந்து நூல் பார்த்திங்கன்னா 2 இதுலேயும் இப்படி போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து மேலேயும் இந்த கிராஸ்லேயும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜான் வைக்கணும். ஒரு ஜான் வந்து விரலில் வச்சுட்டு நம்ம வந்து கீழே வந்து சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம். 2 ஹோலு பார்த்திங்கன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா நம்ம சின்னமாக வந்து ஹோல் போட்டாச்சு. ஹோல் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவு இருக்கணும். மேலேருந்து கீழே வந்து உங்கள் விரலில் வச்சுக்கோங்க. உங்கள் கை எடுத்து அந்த கையிலே வச்சு பாருங்க, ஒரு ஜான் இருக்கும். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த கயிறை வச்சு நம்ம வச்சுருக்கிற நூலை வந்து அழகாக வந்து அந்த ஹோலில் வந்து விட்டுக்கலாம். அதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹோல் வழியாக விட்டு இன்னொரு வழியாக எடுக்க வேண்டியதான். நான் வந்து சின்ன விளக்கமாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க நீங்களும். இந்த மாதிரி ஒன் சைடு விட்டு இன்னொரு சைடு வழியாக எடுத்துருங்க. ஒன் சைடு விட்டாச்சு, இன்னொரு சைடு வழியாக எடுத்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா வந்து ஹோல் வந்து சின்ன இன்னொரு ஹோல் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து குச்சிக்கு அங்கிட்டு போடணும். நான் வந்து இங்கிட்டே போட்டேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி அங்கிட்டும் போடலாம், இங்கிட்டும் போடலாம். நம்ம இஷ்டம் தான், எங்கிட்ட வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்துக்கிறேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, நம்ம நூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டத்தோட பேக் சைடில் தான் இருக்கணும். நம்ம ஒட்டின சைடு இருக்கக்கூடாது, பட்டத்தோட பேக் சைடில் தான் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கிறேன் இந்த இடத்துலையும். நம்ம பார்த்திங்கன்னா மேலே பண்ண மாதிரியே தான் கீழேயும் அதே மாதிரி ஒன் சைடு விட்டு இன்னொரு சைடு வழியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக மெத்தட் தான். பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து நம்மளுக்கு வந்து கீழே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நூலை கட்டினோட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்ன இது போட்டு சின்ன ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிக்கங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ரைஸ் வச்சு ஒட்டிக்கலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கிளியாமல் இருக்க வேண்டியது அதை ஒட்டுறது. இந்த இதை நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வீடியோ ஓட்டிவிட்டேன், ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பேக் சைடில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம இஷ்டம் போல் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது எப்படியே விடலான்னு கேட்டிங்கன்னா இது எப்படியே விடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூலை வந்து ஒன்றை வந்து மேல் சைடில் வச்சு பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜான் வச்சுட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி நூல்லேருந்து ஒரு ஜான் அந்த அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா கீழே அளவில் இருக்கணும். இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து மார்க் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் பேசுகிற புரியலனா கூட நீங்கள் அதை பார்த்து கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க. கீழேருந்து மேலே கொண்டு போனால் அதே அளவில் இருக்கணும். அதே மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு போனால் அதே அளவு இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு போட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலேயும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் கரெக்டாக இருக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா பட்டத்தை தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே இது அளவாக இருக்கணும். இந்த மாதிரி தூக்கி காமிக்கும் போது கரெக்டாக இருக்கணும். ஒரே மட்டமாக பறக்கணும். அப்போ வந்து பட்டம் வந்து சூப்பராக பறக்கும் நம்மளுக்கு. நான் வந்து காற்று வந்து லைட்டாக அடிக்கிறனால வந்து கொஞ்சம் ஓரமாக தெரியுற மாதிரி இருக்குது. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா பட்டத்தோட நூல் வந்து எங்கேடு கட்டுறேன்னு கேட்பீங்க. பட்டம் விடுறதுக்கான நூல் பாருங்கள், இந்த இடத்துல கட்டிக்கங்க. கரெக்டாக நான் கட்டுற மாதிரி கட்டிக்கங்க. அந்த இடத்துல கட்டிட்டு நம்ம வந்து பட்டத்தை பறக்க விட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி பட்டம் வந்து வீட்டில் செஞ்சு போட்டு பறக்க விட்டு பாருங்கள், கண்டிப்பாக பறக்கும். நண்பா பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தோம்னா டைம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சின்ன பையன்கிட்ட கொடுத்தேன். அந்த பையன் வந்து பறக்க ஒரு மாதிரி விட்டுக்கிருந்தான். அதை பார்த்திங்கன்னா நல்லா மறந்துச்சு. சும்மா கீழே வந்து பறக்கணும், நல்லா பறக்கும். அதே பார்த்திங்கன்னா மேலே வந்து சூப்பராக பறக்க விடலாம். நான் உங்களை பற்றி கண்டிப்பாக அடுத்த கண்டிப்பாக நான் வந்து பறக்க ஒரு மாதிரி வேணும்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள். பறக்க விட்டு காமிக்கணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பறக்க விட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோ எடுக்கிற பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டல்லாக தெரியுது. அதனால தான் பறக்க விட்டு காமிக்கல. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டம் செஞ்சு முடியாச்சு. இந்த பட்டம் எப்படி செஞ்சோம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியுதுன்னா கமெண்ட் செஞ்ச முடியுங்க. பார்த்திங்கன்னா வந்து இருட்டாயிடுச்சு, நல்லா பட்டம் பறக்க முடியல. அதனால வீட்டோட சின்ன பையன் மட்டும் பறக்க ஓடுற மாதிரி விட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா பறக்க விடலாம். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பறக்க விட்டு காமிச்சிருப்பேன். நான் வேறு பட்டம்னா அது மாதிரி தான் பறக்கலாம் பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் வீடியோ முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டாயிடுச்சு. வீடியோ வந்து நல்லா இருக்காது. அதனால நான் பறக்க விடல. உங்களுக்கு வந்து பறக்க விடணும் அப்படின்னும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பறக்க விட்டு காமிக்கிறேன். அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட தேவை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஒரு தெரிஞ்சு நன்றி, வணக்கம்.